இங்க வாழ்வாதாரம் உயர்ந்திருக்க மாநிலத்துக்கு நீ படையிடு அப்படின்னா இங்க இருக்கவங்களோட வேலை என்ன ஆகும்? இப்ப இவங்க எங்க படையெடுப்பாங்க? அப்ப படிப்படியா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் இங்க வாழ வழி இல்லாமல் இன்னைக்கு நீங்க இப்படி கணக்கெடுங்க, இந்தியாவில இருந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு குடிபெயரக்கூடிய எண்ணிக்கை சவுத்ல அதிகமா இருக்கா, நார்த்ல அதிகமா இருக்கான்னு பாருங்க. ஓகே, வெளிநாடுகளுக்கு போறவங்க இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்ல குடியுரிமை பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சவுத் இந்தியால அதிகமா இருக்கா, நார்த் இந்தியால அதிகமா இருக்கான்னு பாருங்க. சவுத் இந்தியால அதிகமா இருக்கு. அது ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு ரொம்ப அதிகமா இருக்கு. கர்நாடகா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கு. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? படிப்படியே வடவர்கள் நம்ம மண்ணுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பர் மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய இதுங்கிறதுல நம்ம தமிழர்களே இல்ல, பெரும்பான்மையா இல்ல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த பணக்காரர்கள் 1000 பேர் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அதுல தமிழர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க இங்கே இருப்பாங்க, ஏன்னா அவங்களோட தொழில் இதெல்லாம் இங்கே இருக்கும்னால. ஆனா அந்த அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கான சூழல் மாறுபடுதுங்கிறதுனால அவங்க அப்படியே படிப்படியா அதாவது இவங்க வேலை பார்க்குற கல்வியோ இதுவோ இங்க இந்தியாவுக்குள்ள இல்லைங்கிறனால இவங்க அப்படியே குடிபெயர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நீங்க மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்ல வெளிநாடுகள்ல வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கையும் வெளிநாட்டை சார்ந்து இருக்கவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு தென்னிந்தியால.